என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37ஆம் வசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். யாராக இருந்தாலும் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் ஒருவேளை பாவம் செய்து ஆண்டவர் விட்டு தூரமாய் போயிருக்கலாம், ஆண்டவரை மறந்திருக்கலாம். பாவ உணர்வினால், பாவம் செய்த குற்ற உணர்வினால் உங்கள் இதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை திரும்ப தம்மிடத்தில் வரும்படியாக அழைக்கிறார். அவர் ஒருபோதும் அவரிடத்தில் வருகிறவரை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. பாவத்தில் விழுந்திருந்தாலும் அவர்களை பாவ உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற அன்புள்ள தேவன். வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல ஆசையா இருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுவிடம் ஒரு பாவியான ஸ்திரீ வந்தாள். அவள் தன்னுடைய பாவங்களை அடக்கி கொள்ள முடியாமல் அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அவளுடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை கழுவி தன் தலைமயிரினால் துடைத்தார். அந்த நேரத்தில் இருந்த எல்லோரும் ஆண்டவரை விட்டு தள்ளி போனார்கள். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்பதை காட்டினார்கள். ஆனால் இயேசுவோ அந்த ஸ்திரீயை புறம்பே தள்ளவில்லை. இயேசு அந்த ஸ்திரீயின் பாவங்களை மன்னித்து அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டாள். அவள்தான் மகதலேனாள் மரியாள். அடுத்ததாக இன்னொரு ஸ்திரீயை இயேசு தன்னிடம் ஏற்றுக்கொண்டார். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை யூத குருமார்கள் நியாயம் தீர்க்கும்படியாக இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து போட்டபோது ஆண்டவராகி இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீயே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், போ, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னித்து அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொண்டாள். இப்படி ஆண்டவர் தன்னிடம் வருகிற யாரையும் புறம்பே தள்ளவே இல்லை. உங்களையும் அவர் தள்ள மாட்டார். இன்றைக்கு அந்த அன்புள்ள தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியற்ற தன்மைகள் எல்லாம் மாறி போய்விடும். சந்தோஷமும் சமாதானமும் இளைப்பாறுதலும் உங்கள் இதயங்களை நிரப்பும். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். உங்களை அவர் ஏற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் எங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரே. என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தீரே. அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். இந்த நாளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இன்றைக்கு முழுவதும் எங்களோடு கூட இரும். போக்கிலும் வரத்திலும் பிரயாணங்களிலும் தொலைதூர பயணங்களிலும் எங்களோடு கூட இரும். பாவ போராட்டங்கள், பாவ சூழ்நிலையில் வரும்போது நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்தருளும். குடும்பங்களில் உள்ளதான கவலைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷம் செழிக்கும்படியாக இனிமையான குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்ல அன்புள்ள தேவன் உங்களை ஆவலாய் அழைக்கிறார். ஆமேன்.